வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவரசனே. திருச்சியில் நேற்று ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இத்தனை வட்டமும் அரசு பஸ் பொதுமக்கள் தான் கீழே விழுந்து காலுக்கு ஓடியும், இல்லைன்னா அடிபடுவாங்க, ரத்தம் வந்துடும். உடனே போய் அவங்க ஆஸ்பத்திரி சேர்ப்பாங்க. ஏன்னா பலகா போச்சு, டயர் போச்சு, டீ போச்சு, தகரம் உழுகுது, மழை பெஞ்சா, வெயில் அடித்தா கணருது, கை பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆடுது. காசை புதுசாக வாங்கி மாத்துறதுக்கு காசு இல்லை, ஏன்னா எல்லாம் இலவசம். ஏன்னா ஏற்கனவே ஊழல் கரை உரண்டு ஓடுது. அத்தனை தொழிற்சங்கம் உள்ளே இருக்கேன். ஏற்கனவே தொழிற்சங்கம் வச்சு தான் நாடு குட்டிச்சோரா போச்சு. இதில் இந்த தொழிற்சங்கம் வேற, போக்குவரத்து தொழிற்சங்கம் படு ஒஸ்ட்டு. இதில் உள்ளே போய் கை பிடிக்கிறதுக்கு வழி இருக்காது, புடிங்கிட்டு ஓடியாந்துடும். இந்த லட்சணத்தில் நேற்று முன் சீட்டில் ஒரு பையனை உட்காந்துருக்காப்புல. கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு வந்தவர், நீங்கள் உட்காருங்க சார், கண்டக்டருக்கு இடம் கொடுத்துட்டேன். அவர் உடனே உட்காந்துக்குன்னு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டோட பழையோட முன்னாடி கண்ணாடி உடச்சி போய் டர்னு முன்னாடி வந்துட்டார். அடி சரியான அடி, இங்கிட்ட அடி அங்கிட்ட அடி, குறுக்கமா நொறுங்கி இருக்கும். அவ்வளோதான், எனக்கு பார்க்க தேர முடியாத ஆள். அப்படிதான் இருக்கும் பிள்ளைக்கு, வலுவான அடி விலைக்கு. இவங்க சும்மா சொல்கிறாங்க, ஏன்னா சும்மா மறைக்கிறாங்க போக்குவரத்துல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கண்டக்டருக்கு வேணுங்கிறேன். டிரைவர் விழுந்துருந்தா அதை சந்தோஷப்படுவேன். கண்டக்டர் என்ன கண்டக்டர், டிரைவர் விழுந்து முன்னாடி போய் ஒரு 4 டிரைவ் அடிச்சு அவருக்கு ரத்தம் மண்டை கிட்ட உடஞ்சி குறுக்குறா உடஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இதுவரைக்கும் பொதுமக்கள் விழுகும் போது நான் என்ன சொன்னேன், வேணாமையா நொடிச்சு போச்சியா போக்குவரத்துறை, இது எப்படி பார்த்தாலும் கணக்கு பொது பணத்துல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கியா, இனிமே வேணாமையா, எல்லா நாடும் வளர்ந்துருச்சியா, இனிமே அதை அரசு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா 400-300 ரூபாய் குடிக்கிறையா, எல்லா பழக்கமே எல்லாத்துக்கும் வருமானம் வருதுயா, பார்க்க முடியாமட்டே வேலை கிடக்கு அப்படின்னு நான் சொன்னி, தனியார்ட்ட விடுங்க, சொகுசான வாழ்க்கைக்கு எல்லாரும் போய்கிட்டு இருக்கான். நீ பழைய காலத்து மாதிரி அரசாங்க பஸ்ஸை வச்சுக்கிட்டு இருக்காத, ஏறுறவங்க காசு கொடுத்து ஏறிக்கிறவங்க, காசுக்கு அவங்களுக்கு வேலை இருக்கு வெளியில. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப கண்டக்டர் பாதிக்கப்பட்டார் நேரடியா. இப்ப நான் என்ன சொன்னா, உங்களுக்கு வேணுங்கிறேன், எல்லா கண்டக்டரும் இதே மாதிரி விழுவணும். நான் அதான் சொல்றேன், எல்லா டிரைவர் இதே மாதிரி. இதே தனியார் ஆக்க விட மாட்டேங்கிறா, அப்புறம் உனக்கு தான் வேணுது. நாங்க இதுக்கு காசு கொடுத்து வாங்குறேன் முறை பொதுமக்கள் விழுகிறத விட யார் தடுக்கிறான்னு நீ விழுதிட்டுனா ஒரு முழுக்கு சத்தியமா முடிஞ்சு கதை. ஏன்னா இப்ப நீ விழுவ, நாளைக்கு மந்திரி யாராவது போகும்போது அவனு விழுகணுங்கிறேன். எம்எல்ஏ மந்திரி யார் போக கார்ல போய்கிட்டு இருக்காரு, எங்கிட்ட விழுக போறேன். அதனால அவனு விழுந்துட்டானா ஒட்டு மொத்தமா தனியார் மையா இது வேலைக்கு ஆயிரும், இதெல்லாம் நீ ஆகாதுடா அப்படின்னு சொல்லு. 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடுனா ஒரு வண்டி அவ்வளவுதான் ஆயுள் முடிஞ்சுன்னு சொல்றேன். 8 வருஷம் 9 வருஷம் ஓடுனாலும் அந்த வண்டி ஆயுசு முடிஞ்சுக்கிறேன். 15 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன், 20 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த வண்டியை. எதுக்காக என்ன, புது வண்டி வாங்க முடியல, அதுக்கு முன்னாடி வருமானம் இல்லை, அப்போ வளர்ச்சி அடையலை. இதுக்கு இடையில பணிமனையில் இருக்கக்கூடிய 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியா? எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லியா? 3 பேர் என்ன, 3 பேர் குற்றவாளியா? இருக்கக்கூடிய எல்லாருமே 1.4 லட்சம் பேர் ஓட பார்க்குற எல்லாத்தையும் வீட்டுக்கு வட்டியா? அவனை வச்சுக்கிட்டு என்ன வெட்டி பயில வச்சுக்கிட்டு என்ன அவனை போற? 3 பேர் குற்றவாளியா? எல்லாரும் அந்த போக்குவரத்து வளர்றதுக்கு உதவி செஞ்சானா, நொடிக்கிறதுக்கு தான் எல்லாரும் உதவி செஞ்சிருக்கேன். அதனால எல்லாத்தையும் வீட்டுக்கு வட்டியா? எல்லாத்தையும் வீட்டுக்கு வட்டி தனியார் டெண்டர் விடியா? எல்லாரும் செத்து போவேன் பாத்துக்க. இன்னைக்கு ஒரு கண்டக்டர் செத்து போனேன், இன்னைக்கு கண்டக்டர் விழுந்து சாகாம அவன் செத்தா நல்லதான், இன்னைக்கு விடிவு வரணும். அவன் செத்தாலும் ரைட்டு தான், டிரைவர் செத்தாலும் ரைட்டு தான். பொதுமக்கள் தான் பட்டல இன்னும் உனக்கு ஏற்பட்டது பொதுமக்கள் தானே ஏற்படும். அப்பா பொதுமக்கள் எத்தனை சும்மா இருப்ப, உனக்கு தான் உனக்கு வீங்குமா? அதனால எல்லா டிரைவர் வீட்டுக்கு வட்டியா, எல்லா தனியார் மயம் அறிக்க முடியா?